சாந்தி. அவ்யக்த சமிகை 15 நவம்பர் 2024. இன்னைக்கு பாபா என்ன புரிய வைக்கிறான்னா, जैसे आजकल के जमाने में पैर के नीचे पहिए लगाकर दौड़ते हैं, वो कितने हल्के होते हैं, उनकी रफ्तार तेज हो जाती है. பாபா சொல்றாங்க, எப்படி இன்றைய காலத்தில் இந்த ஸ்கேட்டிங்லாம் போவாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன பண்ணுவாங்க, காலை 2 சக்கரத்தை மாட்டிப்பாங்க. ஸோ நார்மலாக ஓடுறத விட அந்த சக்கரத்தில் வச்சுட்டு ஓடணும்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக குஷியாகவும் இருக்கும், மற்றும் இன்னும் சீக்கிரமாக நம்ம போய் சேர்ந்துடுவோம். அந்த சக்கரம் என்னமோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அப்படியே கிடையாது. அது பாட்டு லேசாக இருக்கும். நம்ம அப்படி லேசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சா போதும், போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். तो जब बाप चला रहा है तो श्रीमत के पहिए लगने से स्वतः ही पुरुषार्थ की रफ्तार तेज हो जाएगी. புரிய வைக்கிறாரு, எப்பொழுது தந்தை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அப்போது அந்த ஸ்ரீமத் எனக்கூடிய சக்கரம் இருந்தால், இன்னைக்கு பாபா என்ன புரிய வைக்க வராங்க, அந்த சக்கரம் நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்னவென்றால் ஸ்ரீமத். அது இருந்ததென்றால் உங்களுடைய புருஷார்த்த முயற்சியின் வேகம் இன்னும் அதிகரித்துவிடும். और सफलता मिलती रहेगी, மற்றும் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைத்துக் கொண்டே இருக்கும். सेवा में कोई भी कदम उठाते हो तो 3 बातें सदा स्मृति में रखो. பாபா புரிய வைக்கிறாரு, சேவையில் நீங்கள் எந்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும், சேவைக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுல 3 விஷயங்களை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட், ஏக் நாமி அத்வா ஏக் காஹி நாம் வாலா ஹோ. ஏக் நாமி ஒருவருடைய பெயர், அதாவது அந்த ஒருவருடைய பெயரை விளங்க வைப்பதில்தான், அதை புகழடைய செய்வதுதான் என்னுடைய குறிக்கோள். தூஸ்ரா ஏக் மத், இரண்டாவது ஒற்றுமை, ஒரு வழிப்படி நடப்பது. और तीसरा इकानमी, மற்றும் மூன்றாவது சிக்கனமாக இருப்பது. சேவையில வெற்றி கிடைக்கணும்னா பாபா 3 விஷயங்கள் சொல்றாரு. ஏக் நாமி, ஏக்தா और இகானமி. ஒருவரின் பெயருக்காக ஒருவரின் ஆதாரத்தில் நாம் சேவை செய்வது, மற்றும் ஒற்றுமையாக இருந்து சேவை செய்வது, மற்றும் அந்த சேவையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது. சிக்கனம்னா என்ன, பலமுறை பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு. குறைந்த செலவில் நிறைந்த பலன். அதே போன்று எண்ணங்களில் சிக்கனம், சக்தியை வீணாக்காமல் அதை சேமிப்பதில் சிக்கனம், பேச்சை அதிகமாக பேசாமல் பேச்சை சிக்கனம் செய்வது. இப்படிப்பட்ட பல விஷயமான சிக்கனம், இது 3ம் இருந்தால் பாபா சொல்றாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேவையில் வெற்றி கிடைக்கும். எனவே சேவையில வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3ம் கூட இருக்கணும். மற்றும் அதன் கூடவே என்ன சொல்றாங்க பாபா, அந்த ஸ்ரீமத் எனக்கூடிய சக்கரத்தை உங்களுடைய காலில் கட்டிக்கோங்க. எங்க ஸ்ரீமத் இருக்கிறதோ அங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பாபா இந்த மாதம் முழுவதும் நமக்கு இவ்வளவு அருமையான, மிக நுணுக்கமான, மிக ஆழமான விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சுட்டு வர. ஒரு சேவா பண்றோம்னா அதுல சக்சஸ் எப்ப கிடைக்குது, எப்ப வெற்றி வருது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. இதையெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு நம்ம சேவை களத்துல இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அபாரமான வெற்றி கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.